அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உயர்நீதிமன்றம் ஆணை. திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்கான பணிகளை உடனே தொடங்க வேண்டும். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் பேச்சு. 2026 தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டம். டெல்லி யமுனை ஆற்றங்கரையில் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் எரியூட்டல். தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் 17 நாட்களுக்கு பிறகு குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் செட்டிப்பட்டியில் கடன் தொல்லை காரணமாக கருப்புசாமி என்ற விவசாயி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். செங்கல்பட்டில் தொடங்கியுள்ள மாநில அளவிலான பூப்பந்தாட்ட போட்டியில் 30 மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்பு. புதுச்சேரியில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவிப்பு. பஞ்சாபின் பதிண்டா நகர் பகுதியில் பாலத்தின் மேலிருந்து கால்வாய்க்குள் பேருந்து கவிழ்ந்ததில் 8 பேர் பலி, 18 பேர் படுகாயம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல்.